கணியன் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம அடுத்த டெஸ்ட்டுக்குரிய ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். டெஸ்ட் நம்பர் 27. தலைவன் இச்சொல்லில் ஐகார மாத்திரை குறைந்து ஒலிக்கிறது. ஆமாம், எவ்வளோ குறைந்து ஒலிக்கிறது அப்படின்றத நம்ம சொல்லணும். ரைட்டா? அதாவது ஐகாரம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படின்னா அது என்னது? ஐகார குறுக்கத்தில் வரும். எதில் வருது? ஐகார குறுக்கம். ஐகார குறுக்கம். ஐகார குறுக்கம். ரைட். ஐ அப்படின்ற நெடிலெழுத்து தனித்து ஒலிக்கும் போது 2 மாத்திரை அளவில் இருக்கும். ரைட்டா? ஐ அப்படின்னு சொன்னோம்னா அது நெடிலெழுத்து தனிச்சு ஒலிச்சிச்சுன்னா 2.5 மாத்திரை. இதே சொல்லுக்கு முதல்ல வருது அப்படின்னோம்னா எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? 1.5 மாத்திரை அளவாக ஒலிக்கும். சொல்லுக்கு முதல்ல வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 50. அப்போ சொல்லுக்கு முதல்ல இருக்கு. அப்போ இதோட மாத்திரை அளவு எத்தனை? 1.5 மாத்திரை. ரைட்டா? ரைட். சொல்லுக்கு இடையில் வரும் பொழுது எத்தனை மாத்திரை அளவாக ஒலிக்கும்? 1 மாத்திரை. இதே எடுத்துக்கலாம். தலைவன். தலைவன். ஐ எங்க வருது? நடுவில் வருது. தலை ஐ இங்க நடுவில் வருது. அப்போ எத்தனை மாத்திரை அளவா ஒலிக்கும்? 1 மாத்திரை அளவா ஒலிக்கும். கடையில் வரும் பொழுது சொல்லுக்கு கடையில் வருது. அப்போ 1 மாத்திரை. திண்ணை வச்சுக்கலாமா? திண்ணை கடைசியில் ஐல வருது. அப்போ இது எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும். இதுதான் ஐகார குறுக்கம். ஐ என்னும் நெடில் எழுத்து தன் மாத்திரை அளவிலிருந்து ஐ அப்படின்ற எழுத்து தன் மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கிறது ஐகார குறுக்கம். சொல்லுக்கு முதல்ல வரும்போது 1.5 மாத்திரையாகவும் முதல் இடை கடையில் வரும் பொழுது 1 மாத்திரை அளவாகவும் குறைந்து ஒலிக்கும். இப்போ தலைவன் ஐ எங்க வந்திருக்கு? நடுவில் வந்திருக்கு. அப்போ எத்தனை மாத்திரை? 1 மாத்திரை அளவாக ஒலிக்கும். ஓகேயா? பின்வருவனவற்றில் இலக்கண குறிப்பு பொருந்திய சொல்லை தேர்க. உரிச்சொற்சொடர். உரிச்சொற்சொடருக்குரியதை நம்ம சொல்லணும். ரைட்டா? உரிச்சொற்சொடர். நெடுநாவாய், நனிக்கடிது, நன்னுதல், நின்கேள் என்ன வரும்? உரிச்சொற்சொடர்னா பெயர்ச்சொல் மற்றும் வினைச்சொல்லுடைய தன்மையை மிகுதிப்படுத்தி காட்டுறதை வந்து உரிச்சொல் அப்படின்னு சொல்றோம். என்னென்ன சொற்கள் வரலாம்? சொல்லுக்கு முதல்ல சால, தவ, தட, குள, கூர், களி, கடி, மா, நனி, மா, நனி. ரைட்டா? இந்த சொற்கள்லாம் இந்த சொல்லலாம் வந்து ஒரு சொல்லுக்கு முன்னாடி வருது அப்படின்னோம்னா அதான் உரிச்சொற்சொல்லுன்னு சொல்லுவோம். இப்போ இதில் எது வருதுன்னு பாருங்க. நனி. நனி கடிது. அப்போ எது? இதுதான் வரும். ரைட்டா? அப்போ உரிச்சொற்சொடர் எது? நனி கடிது. முதற் பொருளாவது எது? ரைட்டா? ஸோ அகத்திணையை நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகத்திணையை 3ஆ பிரிக்கிறோம். அகத்திணையை 3ஆ பிரிப்போம் இல்லையா? ஒன்று வந்து என்னது? முதற் பொருள். ரைட்டா? முதற் பொருள். ரெண்டாவது வந்து என்னது? கருப்பொருள். மூணாவது வந்து என்னது? உரிப்பொருள். முதற் பொருள். முதற் பொருள் எது? நிலமும் பொழுதும். நிலமும் பொழுதும் தான் முதற் பொருள். நிலமும் பொழுதும். ஓகேயா? ஐவகை நிலங்கள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ரைட்டா? இந்த ஐவகை நிலங்கள். பொழுது அதை எப்படி பிரிப்போம்? பெரும் பொழுது, சிறு பொழுது. பெரும் பொழுது, சிறு பொழுது அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். ஒரு ஆண்டை 6 கூறா பிரித்தோம் அப்படின்னோம்னா அது பெரும் பொழுது. ரைட்டா? ஒரு ஆண்டின் 6 கூறுகள். இயரை வந்து 6ஆ பிரிக்கிறோம் அப்படின்னோம்னா அது என்னது? பெரும் பொழுது. ஒரு நாளை ரைட்டா டேயை வந்து 6ஆ பிரிக்கிறோம் அப்படின்னோம்னா அது சிறு பொழுது. ரைட்டா? பெரும் பொழுதுகள் என்னென்ன வரும் நம்மளுக்கு தெரியும். ரைட்டா? சரி, என்னென்ன பொழுதுகள் வரும்? முதல்ல எடுத்தோடனே இளவேனில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இளவேனில், முதுவேனில், கார்காலம், குளிர்காலம், முன்பனி, பின்பனி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா வெயில் அடிக்குது. ரைட்டா? முதல்ல லைட்டாக வெயில் அடிக்குது, அப்புறம் நல்லா வெயில் அடிக்குது. நல்லா வெயில் அடிச்சிச்சுன்னா மழை பெய்யும். மழை பெஞ்சிச்சுன்னா குளிரும். குளிர்னதுக்கப்புறம் என்ன பெய்யும்? பனி பொழியும். முன்பனி, பின்பனி. லைட்டாக வெயில் அடிக்குது, அதுக்கப்புறம் நல்லா வெயில் அடிக்குது. இளவேனில், முதுவேனில், நல்லா வெயில் அடித்தா மழை பெய்யுது. கார்காலம், அதுக்கப்புறம் என்ன? இது குளிருது, குளிர்காலம், அப்புறம் பனி பெய்யுது. முன்பனி, பின்பனி. இதே நம்ம இளவேனியில் வந்து வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை, வைகாசின்னு 2 மாதமாக பிரிச்சுக்கலாம். இது சித்திரை, வைகாசி. இது ஆனி, ஆடி. ஆவணி, புரட்டாசி. இது ஐப்பசி, கார்த்திகை. மார்கழி, தை. இத மாசி, பங்குனி. ரைட்டா? இப்போ இதனால நம்ம இதை இளவேனிலேருந்து வச்சுருவோம். அப்படியே வரிசையாக 2 பிரிச்சுக்கலாம்.
சிறுபொழுது ரைட்டா, வைகறை காலையிலேருந்து வச்சுக்குவோம். காலை, காலைக்கு அப்புறம் நண்பகல், நண்பகலுக்கு அப்புறம் சூரியன் மறையக்கூடிய நேரம் ஏற்பாடு, காலை மதியமாகுது, அதுக்கப்புறம் சூரியன் மறையுது. சூரியன் மறைஞ்சிருச்சுன்னா மாலை ஆயிரும். மாலைக்கு அப்புறம் இரவு, இரவுக்கு அப்புறம் வைகறை, அதிகாலை ஆகுது வைகறை. காலை 6 மணிக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். 6 மணி நம்ம ரோபோ சங்க டைலாக், அன்னைக்கு காலையில் 6 மணி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 6லேருந்து 10, ஓகே, 4 மணி நேரம், ஒன்று பீரியடுக்கும் 4 மணி நேரம். அடுத்து 10லேருந்து 2, ரைட், ஏற்பாடு 2லேருந்து 4, 2லேருந்து 6, திருப்பி 6லேருந்து 10 மாலை, அடுத்து 10லேருந்து 2, அடுத்து 2லேருந்து 6, ஓகே. ஸோ இது வந்து சிறுபொழுது. அப்போ முதற் பொருள் வந்து எதை குறிக்குது? நிலத்தையும் பொழுதையும் குறிக்கிறது முதற் பொருள். கருப்பொருள் மக்களுடைய வாழ்க்கை முறை, வழிபடும் தெய்வங்களை பற்றி பாடுறது வந்து கருப்பொருள். உரிப்பொருள் காதல் வாழும் அதன் வழியாக தோன்றக்கூடிய உணர்வு நிலைகளை பற்றி பாடுறது வந்து உரிப்பொருள் அப்படின்னு சொல்லி படிப்போம் இல்லையா? ரைட். மதில் போர் பற்றிய புறத்துணைகளுக்குரிய புறப்பொருளை தேர்ந்தெடுக்க. மதில் போர், ரைட்டா, மதில் போர் பற்றிய புறத்துணைகளுக்குரிய புறப்பொருளை தேர்ந்தெடுக்க, ரைட்டா. ஸோ புறப்பொருள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா புறத்திணைகளை 7ஆக பகுத்தவர் தொல்காப்பியர், ரைட்டா. 12ஆக பகுத்தவர் யாரு? புறப்பொருள் வெண்பாமாலையுடைய ஆசிரியர், புறப்பொருள் வெண்பாமாலையுடைய ஆசிரியர் அயரிநாதனார். அயரிநாதனார் இவர் தான் வந்து 12ஆ பிரிச்சிருப்பார். நம்ம எப்படி முதல்ல இருந்து நம்ம வச்சுக்கலாம், வெச்சி கரந்தை, 2 ஞாபகம் வச்சுக்கலாம். வெச்சி கரந்தை, வஞ்சி காஞ்சி, நொச்சி உழிங்கை, தும்பை வாகை, பாடான் பொதுவியல், கைகிளை பெருந்திணை. பெருந்திணை ஓகே, அவ்வளவுதான் வந்துச்சா? 12 திணைகள். வெச்சி கரந்தை, வஞ்சி காஞ்சி, நொச்சி உழிங்கை, தும்பை வாகை, பாடான் பொதுவியல், கைகிளை பெருந்திணை. ஆணிரை கவர்தல் வெச்சி, மீக்கிறது கரந்தை. மண்ணாசை கருதி போருக்கு போறது வஞ்சி, ரைட்டா. அதாவது எதிரூன்றல் காஞ்சி, தடுத்து நிறுத்துற, நீ வந்து கைப்பற்ற வந்துட்டேன்னா உன்னை விட்டுருவனா அப்படின்னு எதிர்த்து நிற்கிறது வந்து காஞ்சி, எதிரூன்றல் காஞ்சி. மதில் அதாவது கோட்டையை சுற்றி வளைத்தல், ரைட்டா. மதில சுற்றி வளைச்சாங்கன்னா நொச்சி, சுற்றி என்ன செய்யறது, பாதுகாக்கிறது வந்து என்னது, நொச்சி. மதில் காத்தல் நொச்சி, அதாவது எப்படி சொல்லுவோம் அப்படின்னாங்கன்னா எயில் காத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எயில் காத்தல், கோட்டை சுவர்களை காத்தல் வந்து என்னது, நொச்சி. அதை வளைக்கிறது உளிங்கை, வளைத்தலாகும் உளிங்கை அப்படின்னு படிப்போம். வளைத்தலாகும் உளிங்கை, வளைத்தல், வளைத்தல் வந்து என்னது, உளிங்கை. ஓகேயா, ரைட். ஸோ அப்போ மதில் பத்தி எது சொல்லுது, நொச்சியும் உளிங்கையும் சொல்லுது. ஓகேயா, எயில் காத்தல் அது வளைத்தல், எது வந்துருச்சா, எயில் காத்தல் நொச்சி, அது வளைத்தல் உளிங்கை. அப்ப இந்த 2 திணைகள் தான் வந்து மதில் போர் பத்தி சொல்லக்கூடியது. ஓகேயா, அதிர பொறுவது தும்பை, ரைட்டா. அதாவது போர்க்களத்துல வந்து வெற்றி ஒன்றே குறிக்கோளம், நேருக்கு நேரம் 2 பேரும் சண்டை போடுறதுக்காண்டி நிக்கிறது தான் தும்பை. தன் வலிமையை நிலைநாட்ட போரிடுவது தும்பை. ஓகேயா, ரைட். ஸோ அதாவது அதிர பொறுவது தும்பை, ரைட். போர்க்களத்து மிக்கார் செரு வென்றது வாக்கை. போர்க்களத்துல யார் வெற்றி பெறாங்களோ அவங்க சூடுற பூ வந்து வாகை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேயா, வெச்சி நிறை கவர்தல் வெச்சி, ரைட். அதை மீட்டல் என்னது, கரந்தையாம். ஓகே, வக்கார் மேல் செல்வது வஞ்சி, உட்காது எதிரூன்றல் காஞ்சி, ரைட்டா. அதே மாதிரி எயில் காத்தல் நொச்சி, அது வளைத்தலாகும் ஒளிங்கை. அதிர பொறுவது தும்பை, போர்க்களத்து மிக்கார் செருவென்றது வாகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாடான் வெற்றி பெற்றவன் வந்து புகழ்ந்து பாடுறது வந்து பாடான் திணை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பொதுவியல் வெச்சி முதல் எது முடிக்க நம்மளுக்கு இந்த பாடான் வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருக்கிறதுல பொதுவானதையும் அதுல சொல்லாததையும் சொல்றது வந்து பொதுவியல். கைகிளை இதை வந்து என்ன சொல்லுவோம்னா ஒருதலை காதல், ஒருதலை காமம் அப்படின்னு சொல்லுவோம். இதை 2ஆ பிரிப்போம், ஆண்பால் கூற்று பெண்பால் கூற்று. பெருந்திணை பொருந்தா காமம், இதையும் ஆண்பால் கூற்று பெண்பால் கூற்று 2ஆ பிரிக்கிறோம். ஓகேயா, ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக. நான் வாங்கிய நூல் இது, இது என்ன வரணும், அன்று, ரைட்டா. ஸோ இப்போ ஒன்றுனா என்ன வரணும், அன்று வரணும்.
ஒருமையை குறிச்சு அன்று. பன்மையை குறிக்கிறதுக்கு அல்ல, நான் அதாவது வாங்கியது நிறைய வாங்கியிருக்கோம், பன்மையை குறிச்சோம்னா அல்ல அப்படின்னு சொல்லணும். அப்ப இது வாங்கியப்போ என்ன கிடையாது, நான் வாங்கிய நூல் இது அன்று. அதுல இன்னும் கரெக்டா சொல்லணும்னா இஃது அன்று தான் வரணும், ரைட்டா? அப்ப நான் வாங்கிய நூல் இஃது அன்று, இஃது தான் வரணும், ரைட்டா? இதுதான் கரெக்ட். நான் வாங்கிய நூல் இஃது அன்று, இதுதான் சரியானது. ஓகேயா? அப்ப இது வராது. நான் வாங்கிய நூல் இஃது அன்று, இஃது அன்று. ஓகேயா? ரைட்டா? நற்றிணை, நற்றிணையை பத்தி நம்ம நிறைய பார்த்திருக்கோம். நற்றிணையோடைய சிற்றலை பேரல்ல என்ன வரும்? நற்றிணை வந்து 9 அடி சிற்றலையும் 12 அடி பேரலையும் கொண்டது. இது நம்ம தெரிஞ்ச 9 அடி சிற்றலை 12 அடி பேரலையை கொண்டது நற்றிணை. நல் அப்படின்ற அடைமொழியை பெற்றக்கூடியது. அகம் சார்ந்த 400 பாடல்களை கொண்டதுனால நற்றிணை 400 அப்படின்னு சிறப்பிக்கப்படுகிறது. இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். ஓகேயா? கொஸ்டின் நம்பர் 7, களிற்றியானை நிறை, மணிமிடை பவளம், நித்திலக்கோவை என 3 பகுதிகளை உடைய நூல் எது? ரைட். ஸோ இது எதோட 3 பிரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகநானூருடைய 3 பிரிவு தான் வந்து இந்த களிற்றியானை நிறை, மணிமிடை பவளம், நித்திலக்கோவை. களிற்றியானை நிறை 1லிருந்து 120 பாடல்களை கொண்டது. ஓகேயா? மணிமிடை பவளம் 121லிருந்து 300 பாட்டு. நித்திலக்கோவை 301லிருந்து 400 வரைக்கும் உள்ள பாடல்களை வந்து நித்திலக்கோவை அந்த பிரிவு பகுதியில் வரும். அப்போ மொத்தம் இதில் எத்தனை பாட்டுனா 120 பாடல்கள் இருக்கும். இதுல 180 பாட்டு, இதுல 100 பாட்டு, ரைட்டா? ஸோ அப்போ களிற்றியானை நிறை 120, மணிமிடை பவளம் 180, நித்திலக்கோவை 100 பாடல்களை கொண்டது. ஓகேயா? ஆண்பால் பிள்ளை தமிழுக்குரிய பருவம் எது? ரைட்டா? மொத்தம் பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள் 10. அதுல பொதுவான பருவங்கள் 7: காப்பு, செங்கீரை, தாழ், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி அப்படின்னு மொத்தம் 7 பொதுவான பருவங்கள். அதுல ஆண்பாலுக்கு தனி லாஸ்ட் 3 ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் மாறுபடும். ஆண்பாலுக்கு என்னென்ன வரும்? சிற்றில், சிறுபறை, சிறுதேர், இது ஆண்பாலுக்கு. பெண்பாலுக்கு கழுங்கு, அம்மானை, நீராடல் அல்லாட்னா ஊசல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நீராடல் அல்லாட்னா ஊசல். ஓகேயா? ரைட். அப்ப இதுல ஆண்பால் பிள்ளை தமிழுக்குரிய பருவம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அம்மானை, ஊசல், கழுங்கு வந்து என்னது? பெண்பாலுக்குரியது. அப்ப ஆண்பாலுக்குரியது என்னது? சிறுதேர். நான் என்பது 4ஆம் உருபை பெற்றாள் ஏன்னா டேஸ் என மாறும். 4ஆம் வேற்றுமை உறுப்பு முதல்ல என்னது? 4ஆம் வேற்றுமை உறுப்பு 2 வந்து ஐ, 2வது வேற்றுமை. முதல் வேற்றுமை கிடையாது. அப்ப 2 ஐ. 3 ஆள், ஆண், ஒடு, ஓடு, இதெல்லாம் 3ஆம் வேற்றுமை. 4 வந்து என்னது? கு. 5 வந்து இன், இல். 6 வந்து என்னது? அது, ஆது, ஆ. இதுல ஆதும் ஆவும் வழக்குல கிடையாது. 7 கண், மேல், கீழ், கால், எள், இடம், இது 7ஆம் வேற்றுமைக்குரியது. 8 வந்து என்ன கிடையாது? 8 வேற்றுமை உறுப்பு இல்லை. ரைட். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? 4ஆம் வேற்றுமை உறுப்பை ஏற்கும் பொழுது ஏன்னா மாறும். அப்ப நான், நான் கூட்டல் கு, நான்னா என்னதான் குறிக்கும். அப்ப என்ன வரும்? எனக்கு எனக்கு அப்படிதானே வரும். எனக்கு. ஆன்சர் வந்து என்னது? எனக்கு. எழுத்து என்பதற்கு ஓவியம் என பொருள் கூறும் நூல்கள். எழுத்து அப்படின்னாலே ஓவியம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓவியத்துல இருந்து அப்படி மாறி மாறி வந்ததுதான் எழுத்து அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். ரைட்டா? தற்காலத்துல வந்து கண்ணெழுத்துக்கள் அப்படின்லாம் இருந்துச்சு அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஓவிய எழுத்துக்கள் மூலியமா தான் எழுத்துக்கள் வளர்ச்சி பெற்றுச்சு, இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அப்படின்னு சொன்ன நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிபாடலும் குறுந்தொகையும் தன்னோட பாடல்ல சொல்லியிருக்கோம். பரிபாடல், குறுந்தொகை. எழுத்து என்பதற்கு ஓவியம் என பொருள் கூறும் நூல் பரிபாடலும் குறுந்தொகையும். ஓகேயா? ரைட். இன்னைக்குரிய 10 கொஸ்டின் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த 10 கொஸ்டினை நாளைக்கு பார்க்கலாம். ரைட். அடுத்து மேக்ஸ், அதே மாதிரி ஜிஎஸ் இருக்கு. தொடர்ந்து கவனிங்க. நன்றி. கணினி அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கங்கள். இலவச கணித தேர்வுக்கான விளக்கங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு தேர்வின் தலைப்பு என்னன்னு பார்த்தோன்னா பகடை. ஸோ இதுக்கு முன்னாடி பகடை தேர்வுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா
பகடை தலைப்பில் இருந்து 3 தேர்வு நடந்து முடிஞ்சிருச்சு. இது பகடை தலைப்பில் வந்து பார்த்தோன்னா 4வது தேர்வு. அது மட்டும் இல்லாமல் கணிதத்தில் உள்ள பல்வேறு தலைப்புகள் தருவ இலவச தேர்வு நடத்தி முடிச்சிட்டோம். அதோட விளக்கங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புறேன். பார்க்காத பட்சத்தில் நம்மளுடைய கணினி அகாடமி யூடியூப் சேனல் போங்க, அதில் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். ஆரியபட்டான்ற பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு ஒவ்வொரு இலவச தேர்வுக்கான விளக்கங்களும் பார்த்து நல்ல முறையில் பயனடைங்க. சரிங்க. ஸோ இன்னைக்கு தேர்வினுடைய முதல் கேள்வி போகலாம். முதல் கேள்வி போகிறதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கணினி அகாடமி சர்வா வந்து பார்த்தோன்னா வரக்கூடிய மே 26ஆம் தேதி ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் நடத்தலாம்னு இருக்கோம். ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா எதை நோக்கமாக வச்சிருக்கோம் அப்படின்னா வரக்கூடிய டிஎன்யூஎஸ்ஆர்பி அதாவது எஸ்ஐ மற்றும் பிசி எக்ஸாமை நோக்கமாக வச்சு அது சார்பாக வந்து நடத்தலான்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரிங்க. இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாமில் வந்துட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜர் வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வந்துட்டு காண்டாக்ட் பண்ணி ஸோ இது மூலமாக வந்துட்டு டீட்டெயில்ஸ் கேட்டு சேர்ந்துக்கோங்க. கொஷின் பேர்லாம். ஸோ முதல் கேள்வி என்ன சொல்கிறாங்க, ஒரு பகடையின் 2 நிலைகள் கீழே காட்டப்பட்டுள்ளன. எண் 1 மேலே இருக்கும்போது கீழே எந்த எண் இருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது 1ஓட எதிர்ப்பக்கம் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ 1 வந்து கீழே இருக்குன்னா மேலே என்ன இருக்குன்றதான் எல்லாம் குழப்புற மாதிரி வருது. ஓகேங்களா? நீ குழப்பிங்கே வேணாம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1ஓட எதிர்ப்பக்கம். ஓகேவா? 1ஓடைய ஆப்போசிட் சைடு 1ஓட எதிர்ப்பக்கம் என்ன வரும்னு கேட்குறாங்க. சரி, இங்கே பாருங்கள். இப்போ இந்த 2 பகடை இருக்குது. இந்த 2 பகடையில் எத்தனை எண்கள் சேமாக இருக்குன்னு பாருங்கள். 2 எண்கள் சேமாக இருக்குது. ஓகேவா? 2 எண்கள் என்னென்ன எண்கள்? 4, 6 அப்படின்ற எண் பகடை 2லையுமே இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த 4, 6 ரெண்டையும் அடிச்சிருங்க. பாருங்கள், மீதி 1 இருக்க இடத்துல இங்கே என்ன இருக்குது? 5 இருக்குது. அப்போ 1இன் எதிர்ப்பக்கம் 5, 5இன் எதிர்ப்பக்கம் 1. ஓகேவா? அப்போது 1ன்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு மேலே இருக்குன்னா கீழே என்ன இருக்கும்னா 5 இருக்கும். இதான் கான்செப்ட். ஓகேவா? சிம்பிளாக தெரிஞ்சுக்கோங்க. 1ஓட எதிர்ப்பக்கம் என்ன வரும் கேட்குறாங்க 5. இந்த மாதிரி பகடைகள் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றது பகடை சம்மந்தமாக வந்து பார்த்தோன்னா முதல் தேர்வு நடந்திருக்கும். அதாவது டைஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் எக்ஸாம் நடத்திருக்கும். ஸோ அதாவது பார்த்தா இந்த 3 நாளைக்கு முன்னாடி இதிலிருந்து 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டைஸ் சம்மந்தமாக வந்து பார்த்தோன்னா முதல் எக்ஸாம் நடந்திருக்கும். அதில் வந்து டைஸ் எப்படி சால்வ் பண்ணணும், டைஸில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் என்ன, அதில் இருக்கக்கூடிய ட்ரிக்ஸ்லாம் என்னன்றதை நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அந்த வீடியோ ஒரு முறை பார்த்துட்டு கூட இந்த வீடியோ வாங்க, கொஞ்சம் நல்லது. அடுத்த கேள்வி போகிறதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கணினி அகாடமி சார்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள் இருக்குது. இந்த புத்தகங்கள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான புத்தகங்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அடுத்து கேள்வி நம்பர் 2க்கு போயிடுவோம். ஸோ 2வது கேள்வி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பகடையின் 3 நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. 6க்கு எதிர்முகத்தில் உள்ள எண்ணை அடையாளம் காணவும். அதாவது ஒரு 3 பகடை கொடுத்துட்டாங்க. இதில் 6க்கு எதிர்ப்பக்கம் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த 3 பகடைகளில் 6க்கு எதிர்ப்பக்கம் என்ன வரும்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி 3 பகடை இருக்குன்னா ஏதாவது 2 பகடை எடுத்து கம்பேர் பண்ணுங்கள். நீங்கள் 1வது பகடை 2வது பகடை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை அப்படின்னா வந்து 2வது பகடை 3வது பகடை ஏதாவது 2 பகடை எடுத்து கம்பேர் பண்ணுங்கள். ஓகேவா? இல்லை 1, 3ன்னு சொல்லிட்டு ஏதாவது 2 பகடைகளை எடுத்து நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல பகடை நம்பர் 2 பகடை நம்பர் 3ஐயும் கம்பேர் பண்ணுறேன். இப்போ இந்த 2 பகடையில் எத்தனை எண்கள் சேமாக இருக்குது? பகடை நம்பர் 2ஐயும் 3ஐயும் கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் பண்ணும்போது இந்த 2 பகடையில் எத்தனை எண்கள் சேமாக இருக்குது? ஸோ இங்கேயும் பார்த்தோன்னா 3, 5 இருக்குது. இந்த பகடையில் 3, 5 இருக்குது. அது வேறு இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, சேம் பிளேஸில் இருந்தாலும் பரவாயில்ல. அந்த 3, 5 அடிச்சிருங்க. மீதி என்னென்ன இருக்குது? மீதி 4, 6 மட்டும்தான் இருக்குது. ஓகே, அப்போ இந்த பகடையில் 6ஓட எதிர்ப்பக்கம் கேட்குறாங்க. 6இன் எதிர்ப்பக்கம் 4 வரும், 4இன் எதிர்ப்பக்கம் 6 வரும். அப்போ 6ஓட எதிர்ப்பக்கம் கேட்கும் போது 4, ஆப்ஷன் பி தான் இந்த கேள்விக்கான சரியான விடை. சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். ஸோ அடுத்த கேள்வி போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கணினி அகாடமி சார்பாக பார்த்தோம் அப்படின்னா யூடியூப்பில் வந்து பார்த்தோன்னா சப்ஜெக்ட் வைஸ் வந்து பார்த்தோன்னா ஃப்ரீ கிளாஸஸ் நடத்த இருக்கிறோம். ஸோ அந்த வீடியோ வந்து போய்கிட்டு இருக்கு. ஓகே, கிளாஸஸ் வந்து பார்த்தோன்னா போய்கிட்டு இருக்கு. எஸ்ஐ எக்ஸாம் நோக்கமாக வச்சு பார்த்தோன்னா கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த கிளாஸஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெகுலராக டெய்லி இருக்கும். இந்த ஃப்ரீ கிளாஸஸ் பார்த்து நீங்கள் வந்து நல்ல முறையில் பயனடைங்க. 3வது கேள்வி என்ன சொல்கிறாங்க, ஒரு பகடையின் 3 வெவ்வேறு நிலைகள் காட்டப்பட்டுள்ளன. ஓகேவா? 5 எண் காட்டும் முகத்திற்கு எதிரே உள்ள எண்ணை கண்டறியவும். அதாவது பார்த்தோன்னா இந்த பகடையில் 5க்கு எதிர்ப்பக்கம் என்ன வரும்னு கேட்குறாங்க. 3 பகடை கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு 5இன் எதிர்ப்பக்கம் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ 3 பகடை இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பொதுவாக 2 பகடை எடுத்து கம்பேர் பண்ணுவோம். இந்த பகடை 1, 2 கம்பேர் பண்ணாலும் சரி, 2, 3 கம்பேர் பண்ணாலும் சரி, இல்லை 1, 3 கம்பேர் பண்ணாலும் சரி, 3 பகடை இருக்குன்னா இதில் ஏதாவது 2 பகடை எடுத்து கம்பேர் பண்ணி 5இன் எதிர்ப்பக்கம் என்ன வரும்னு சொல்லிட்டு பாருங்கள். சரி, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த முதல் பகடையும் 2வது பகடையும் கம்பேர் பண்ணுறேன். இந்த 2 பகடை எத்தனை எண்கள் சேமாக இருக்குது? ஸோ இந்த 2 பகடையிலையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 2 எண்கள் சேமாக இருக்க பட்சத்தில் கண்டுபிடிக்க முடியாது. சரி, விட்டுருவோம். ஓகே, சரி, இப்போ 2வது 3வது பகடையை கம்பேர் பண்ணுவோம். 2வது 3வது பகடையை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இதில் எத்தனை எண்கள்? 2 எண்கள் சேமாக இருக்குது. ஓகே, ஸோ 1வது பகடையும் 3வது பகடையும் கம்பேர் பண்ணலாம். சரி, 1வது பகடைக்கும் 3வது பகடையும் கம்பேர் பண்ணும்போது 5இன் எதிர்ப்பக்கம் தானே கேட்குறாங்க. சரி, இப்போ இந்த 2 பகடையில 1வது பகடையிலையும் 3வது பகடையை எடுத்து கம்பேர் பண்ண போகிறேன். ஓகேவா? 1வது பகடையும் 3வது பகடையை எடுத்து கம்பேர் பண்ண போகிறேன். இந்த 2 பகடையிலையும் எத்தனை எண்கள் சேமாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஸோ எத்தனை எண்கள் சேமாக இருக்குது? இந்த 2 பகடையிலே வந்து பார்த்தோன்னா 1 இருக்குது. இந்த பகடையிலே 1 இருக்குது. இந்த பகடையிலே வந்து பார்த்தோன்னா 1 இருக்குது. ஓகேவா? அது சேம் பிளேஸில் இருக்கான்னு சொல்லி பாருங்கள். சேம் பிளேஸில் இல்லை, நீங்கள் என்ன பண்ணலாம், சேம் பிளேஸில் இல்லாத பட்சத்தில் ஒரு பகடையை ஃபிக்ஸடாக வச்சுட்டு இந்த பகடையை நீங்கள் ரொட்டேட் பண்ணுங்கள். இந்த பகடையை வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுங்கள். நீங்கள் ரொட்டேட் பண்ணலாம் கண்டுபிடிக்க வேணாங்க. சிம்பிளாக சொல்கிறேன். இங்கே பாருங்கள், சிம்பிளாக ஒரு ட்ரிக் சொல்கிறேன். கவனிங்க. 1வது பகடையும் 3வது பகடையும் எடுத்து கம்பேர் பண்ணுறேன்.
இந்த 2 பகடையும் கம்பேர் பண்ணும்போது இந்த 2 பகடையில் எத்தனை எண்கள் சேமாக இருக்குது? ஒரே ஒரு எண் தான் சேமாக இருக்குது. இங்கேயும் 1 இருக்குது, இந்த பகடையில 1 இருக்குது. ஓகேவா? இந்த 1 அப்படியே விட்டுருங்க. மீதி என்னென்ன எண் இருக்குது? 3, 4, 6 இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த பகடையில் எந்த எண் மட்டும்தான் வரவே இல்லை? 5 மட்டும்தான் வரவே இல்லை. அப்போது இந்த பகடையில் 1க்கு எதிர்ப்பக்கம் என்னவாக இருக்குன்னா 5ஆக தான் இருக்கும். 2 பகடை கொடுத்து 2 பகடையில் ஒரே ஒரு எண் மட்டும் சேமாக இருக்கும். ஓகேவா? 2 டைஸ் கொடுத்து 2 டைஸ்லையும் ஒரே ஒரு நம்பர் மட்டும் சேமாக இருக்குன்னா அந்த ஒரு நம்பரை விட்டுட்டு மீதி எந்த நம்பர் வரலன்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த 2 டைஸ்லையும் பார்க்கும்போது எந்த நம்பர் வரவே இல்லை? 5 மட்டும்தான் வரவே இல்லை. அப்போது இந்த 2 டைஸை கம்பேர் பண்ணும்போது 5ஓட எதிர்ப்பக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 1ஆக தான் இருக்கும். அப்போ 5ஓட எதிர்ப்பக்கம் அப்படின்றது 1. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாம். அடுத்த கேள்வி 4வது கேள்வி என்ன சொல்கிறாங்க? ஏபிசி 1 2 3. ஓகே, ஏபிசி கொடுத்துருக்காங்க, 1 2 3 கொடுத்துருக்காங்க ஆகிய 6 எழுத்துக்கள் ஒரு பகடையின் வெவ்வேறு முகத்தில் எழுதப்பட்டுள்ளன. இந்த பகடையின் 2 நிலைகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளன. 3க்கு எதிர்முகத்தில் உள்ள எழுத்தை கண்டறியும். அதாவது பார்த்தோம் அப்படின்னா 2 பகடை கொடுத்துருக்காங்க. 2லேயும் வந்து பார்த்தா என்னென்ன இருக்குது? ஏ இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு பிசி வரும், பி வரல. ஓகே, 1 2 3 இருக்குது. இப்போ இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பகடையின் 2 நிலைகள் அடுத்து 3க்கு எதிர்ப்பக்கம் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஓகேவா? சரி, 3ஓட எதிர்ப்பக்கம். ஓகேவா? இந்த பகடையில் கவனிங்க, 3க்கு எதிர்ப்பக்கமாக என்ன வரும்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ 3இன் வந்து எதிர்ப்புறத்தில் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ இந்த பகடையில் 3ஓட எதிர்ப்பக்கம் என்ன வரும்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த பகடையில் பார்த்தோன்னா எது சேமாக இருக்குது? 2 பகடையில் எதுனா சேமாக இருக்குது? ஏ மட்டும் தான் சேமாக இருக்குது. சேம் பிளேஸில் இருக்கான்னு பார்த்தோன்னா சேம் பிளேஸில் தான் இருக்குது. இங்கே ஏ வந்து மேலே தான் இருக்குது, இங்கே ஏ மேலே தான் இருக்குது. அப்போ அதை விட்டுருவோம். மிச்சம் இங்கே 3 இருக்க இடத்துல என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போ 3ஓட எதிர்ப்பக்கம் 2. இந்த 2 பகடையில் என்ன சேமாக இருக்குன்னு வரும்? ஏ தான் சேமாக இருக்குது. ஏன்ற லெட்டர் இங்கேயும் மேலே இருக்குது, இங்கேயும் மேலே இருக்குது. அப்போ அந்த ஏ விட்டுறேன். 3 இருக்க இடத்துல இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போ 3இன் எதிர்ப்பக்கம் 2, 2இன் எதிர்ப்பக்கம் 3. புரியுதுங்களாங்க? ஓகே, ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம். அடுத்த கேள்வி என்ன சொல்கிறாங்க? கொடுக்கப்பட்ட படத்தை பகடையாக மடித்தால் கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தும். அதாவது பார்த்தோன்னா கொடுத்துருக்கக்கூடிய பிக்சர் இருக்குல்ல, இதை நீங்கள் வந்து டைஸாக மாற்றுறீங்க அப்படின்னா, ஒரு பகடை ஷேப்பில் வந்து மடிக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடியதில் எது வந்து சரியான பகடை? இந்த ஆப்ஷன் ஏ கரெக்டாக இருக்குமா, ஆப்ஷன் பி கரெக்டாக இருக்குமா, ஆப்ஷன் சி கரெக்டாக இருக்குமா, ஆப்ஷன் டி கரெக்டாக இருக்குமா, நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. சரி, இப்போ இந்த கேள்வின்னு வந்து நான் சால்வ் பண்ண போகிறது கிடையாது. எப்பவும் போல என்ன பண்ண போகிறேன்னா இந்த கடைசி கேள்வி வந்து உங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த கேள்விக்கான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் போட போகிறீங்க. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கூடிய இந்த பிக்சர் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் பகடையாக மடிக்கிறீங்க அப்படின்னா வந்து இது கண்டிப்பான முறையில் எப்படி வரணும்? ஒரு கனசதுர வடிவில். ஓகேவா? ஒரு கியூப் ஷேப்புக்கு வரும். ஓகேவா? சரி, இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த பிக்சரை நீங்கள் பகடை ஷேப்பில் மடிக்கும் போது இது ஒரு கியூப் ஷேப்புக்கு வரும். அப்படி கியூப் ஷேப்புக்கு வரும்போது இந்த 4ல் எது வந்து சரியான பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னாலே இந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போவே நீங்கள் விடை கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ கண்டுபிடிச்ச விடை என்ன அப்படின்றத ஆப்ஷன் ஏவா, பியா, சியா, டின்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா பகடை சம்மந்தம் 3 தேர்வுகள் நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த 3 தேர்வுகளை கூட ஒரு முறை பார்த்துட்டு வாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த கான்செப்ட் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னாலே இந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு வரும். ஓகேவா? இந்த விடை நான் உங்களுக்கு பயிற்சிக்கு தரேன். இந்த கேள்வி நான் உங்களுக்கு பயிற்சிக்கு தரேன். ஸோ இந்த கேள்விக்கான விடை என்ன அப்படின்றத வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் தான் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி, ஸோ இதோட வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நன்றி. மாணவர்கள் அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொற்காலம் பொன்னான பொது அறிவு தேர்வு எண் 27க்கான விளக்கம் தான். சரிங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு 6வதுலேருந்து 10வது வரை இருக்கக்கூடிய பாடங்களில் ஒவ்வொரு டாப்பிக்கிலிருந்தும் நமக்கு வந்து நமக்கு சிலபஸ் வாய்ஸாக, அதாவது ஒவ்வொரு பாடத்திலிருந்து ஒவ்வொரு கேள்வி நமக்கு முக்கியமான கேள்விகள் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த டெஸ்ட் ஃபுல்லாக ஷெட்யூல் கொடுத்துருக்கோம். அந்த ஷெட்யூல் பிரகாரம் நமக்கு இன்னைக்கு முதல்ல வந்து ஒரு 40 ப்ளஸ் இப்போ வந்து ஒரு 20 மொத்தம் 67வது தேர்வு வந்து நமக்கு இன்னைக்கு பார்க்குறோம். சரிங்களாப்பா? ஓகே, இன்றைய தேர்வில் பார்த்தோம் அப்படின்னா 9ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பிலிருந்து, சரிங்களா, சமூக அறிவியல் பார்த்தோம் அப்படின்னா 19ஆம் ஆண்டின் சமய சீர்திருத்த இயக்கம். இந்த பாடம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாடம். ரொம்ப ரொம்ப எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு, அதை விட நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அதை விட ரொம்ப ஒரு முக்கியமான பாடம். பிரம்மஞான சபை, பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், அதே மாதிரி நிறையா, சரிங்களா, இந்த சமுதாய சீர்திருத்துக்களை, சமுதாய கருத்துக்களை நிறைய எடுத்து வைக்கிறதுக்கான இயக்கங்கள் பூராமே இந்த பாடத்திலிருந்து நமக்கு வந்து கேட்குறாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய கேள்விகள் இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 9ஆம் வகுப்புல சூழ்நிலை அறிவியல் அப்படின்ற ஒரு டாபிக்ல இருந்து இன்னைக்கு வந்து கேள்விகள் இடம்பெற போகுது. சரிங்களாப்பா? ஓகே, நம்ம முதல் கேள்வி இன்னைக்கு பார்த்துடலாம். சரிப்பா? ஓகே, பாருங்க, முதல் கேள்வி, நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி யார் அப்படின்னு கேட்குறாங்க. நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? முதல்ல இதுக்கு ஆன்சர் பார்த்தா அப்படின்னா ஆப்ஷன் சி, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் என்பவர் தான்.
சரிங்களா. இவரை பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ராஜாராம் மோகன் ராய் அவர்கள், அவர் தான் பார்த்தா அப்படின்னா இந்த இதுக்கு பூராமே ஃபர்ஸ்ட் ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். யார் இந்த ராஜாராம் மோகன் ராய் அவர்கள்னா நம்மளுடைய நவீன இந்தியாவின் சீர்திருத்த தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறவர் தான். இவர் தான் பார்த்தா அப்படின்னா 1828, அதாவது 1828 என்ன செஞ்சிருக்காருப்பா, பிரம்ம சமாஜம் அப்படின்ற இயக்கத்தை வந்து தோற்றுவிச்சுறாரு. பிரம்ம சமாஜம் அப்படின்னு இயக்கத்தை வந்து தோற்றுவிக்கிறாரு. இந்த பிரம்ம சமாஜம் அப்படின்ற இயக்கம் சரிங்களா, இவருக்கு அடுத்து அதாவது ராஜாராம் மோகன் ராய்க்கு அடுத்து யார் வர்றாங்க அப்படின்னா நம்மளுடைய ரவீந்திரநாத் தாகூருடைய தந்தையாக இருக்கக்கூடிய ரவீந்திரநாத் தாகூருடைய தந்தையாக இருக்கக்கூடியவர் சரிங்களா. அவர் வந்து என்ன செய்றாரு அப்படின்னா எங்க நம்ம ராஜாராம் மோகன் ராய்க்கு அடுத்து வராரு சரிங்களா. தேவேந்திரநாத் தாகூர் வந்து இவருக்கு அடுத்து வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்கிறாரு சரிங்களா. அதாவது ஆட்சி பொறுப்பு மீன்ஸ் இந்த பிரம்மஞான சபைக்கு வந்து அதாவது இவர் என்ன செஞ்சிருவாருன்னா ராஜாராம் மோகன் ராய் 1833 வந்து இறந்து வந்து போயிடுறாரு. அவருக்கு பின்னாடி தேவேந்திரநாத் தாகூர் வந்து என்ன செய்றாரு அப்படின்னா இந்த பிரம்மஞான சபைக்கு வந்து தலைமை பொறுப்பு ஏற்கிறாரு. அதுக்கடுத்து தேவேந்திரநாத் தாகூருக்கு அடுத்து யார் ஆட்சி பொறுப்பு ஏற்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அப்படின்னா நம்மளுடைய கேசவ் சந்திர சென் அவர்கள் தான் சரிங்களா. இவருக்கு பின்னாடி வந்து கேசவ் சந்திர சென் வந்துட்டு என்ன செய்வார், ஆட்சி பொறுப்பு ஏற்பாங்க. இவருடைய மகள் திருமணம் வந்து பார்த்தா அப்படின்னா குழந்தை திருமணத்தை வந்து நடத்திருப்பாரு. அதுல இருந்து பார்த்தா அப்படின்னா நிறைய பேர் இந்த இயக்கத்திலிருந்து வந்து மாறி என்ன செஞ்சிருப்பாங்க, மாறி அதாவது ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்கத்துக்கு போய் மாறி இருப்பாங்க. கேசவ் சந்திர சென்னுக்கு பின்னாடி தான் யார் வந்து தலைமையா இருக்கிறாங்க, பிரம்ம சமாஜத்துக்கு யார் தலைமை ஏற்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய ஈஸ்வர் வித்யாசாகர் அவர்கள் தான் சரிங்களா. அதுக்கடுத்து வரவர் தான் யார் அப்படின்னா ஈஸ்வர் வித்யாசாகர் அவர்கள் தான் சரிங்களா. இந்த ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரை பொறுத்தளவுக்கு பார்க்க அப்படின்னா இவர் தான் பார்த்தா அப்படின்னா நவீன வங்காளத்தினுடைய உரைநடையின் முன்னோடி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவர் பார்த்தா அப்படின்னா நமக்கு வந்து 1856 வந்து பார்த்தா அப்படின்னா விதவை மறுமண சட்டம் நிறைவேறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. யாரு அப்படின்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அவர்கள் தான் சரிங்களாப்பா. அதையும் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வந்து வச்சுக்கிறோம் சரிங்களாப்பா. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தா அப்படின்னா இந்த ஈஸ்வர் சந்தியா வித்யாசாகர் என்ன செய்வார் அப்படின்னா 1856 விதவை மறுமண சட்டத்தை வந்து கொண்டு வந்துடுறாரு. அவருடைய முழு முயற்சினால்தான் இந்த சட்டம் வந்து நிறைவேற்றப்படும். அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா 1860 சரிங்களா, 1860 பார்த்தா அப்படின்னா திருமண பாதுகாப்பு சட்டம் வந்து கொண்டு வருவாங்க. இதன்படி வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா திருமண வயதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து 10 அப்படின்னு வச்சிருப்பாங்க. 1860 திருமண வயசை 10ன்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தா அப்படின்னா அப்படியே 1891 திருமண வயசை வந்து எத்தனை வச்சிருப்பாங்கப்பா, 12ன்னு ஆக்கியிருப்பாங்க. அதுக்கடுத்து அதாவது 1925 வந்து என்ன செஞ்சிருக்க 13 அப்படின்னு சொல்லி திருமண வயசு வந்து கொண்டு போயிருப்பாங்க சரிங்களாப்பா. ஓகே, அதே மாதிரி பார்த்தோம்னா ராஜாராம் மோகன் ராய் அவர்கள்னு சொன்னோன்னே நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா 1829 சதி ஒழிப்பு சட்டம் தான் நமக்கு ஞாபகம் வரும். இந்த சதி ஒழிப்பு சட்டம் வந்து நிறைவேற காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். இந்த சட்டத்தை நிறைவேற்றியவர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. யாருப்பா, நம்மளுடைய வில்லியம் பெண்டிங் பிரபு தான் சரிங்களா. வில்லியம் பெண்டிங் பிரபு தான் இந்த சட்டத்தை நிறைவேற்றிருப்பாரு. 1829 சதி ஒழிப்பு சட்டம் சரிங்களா. அதே மாதிரி எம்ஜி ராணாடே சரிங்களா. எம்ஜி ராணாடே பொறுத்த அளவுக்கு பார்த்தா அப்படின்னா புனே சர்வசனிக் சபை, அதே மாதிரி தக்கான கல்விக் கழகம் அப்படின்னு நிறைய கழகங்களை வந்து யார் தோற்றிருப்பாங்கன்னா எம்ஜி ராணாடே அவர்கள் வந்து தோற்று வச்சிருப்பாங்க சரிங்களா. அவரை பத்தி அடுத்த கேள்வி இருக்கு, பார்க்கலாம். அதே மாதிரி நமக்கு வந்து ரவீந்திரநாத் தாகூர் இலக்கியத்திற்கான முதல் நோபல் பிரைஸை வென்ற இந்தியர் யாரு அப்படின்னு பார்த்தா அப்படின்னா நம்மளுடைய ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தான் சரிங்களாங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 1க்கு அப்ப என்னங்க ஆன்சர்? 1க்கு வந்து ஆப்ஷன் சி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படின்றதான் நமக்கு சரியான விடை. ஓகேங்களாங்க. ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 2. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்க. நமக்கு வந்து ஆன்லைன்ல கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது சரிங்களா. ஓகே, இப்பதான் பார்த்தா விதவை மறுமண சட்டம் நம்ம பார்த்தது வந்து என்னப்பா பார்த்தா 1856 விதவை மறுமண சட்டம் அப்படின்றது பார்த்தோம். இங்க என்ன கேட்டிருக்காங்க, விதவை மறுமண சங்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களாங்க. ஓகே, விதவை மறுமண சங்கம் பார்த்தா அப்படின்னா எப்பப்பா அந்த சங்கம் வந்து ஏற்படுத்தப்பட்டது வந்து
1961 சரிங்களா. இந்த சங்கம் யாருடைய தொடர்பு, யார் தான் உருவாக்கியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா எம்ஜி ரானாடே அவர்கள் தான் என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த சங்கத்தை வந்து உருவாக்கி இருப்பாரு. அதே மாதிரி பூனா சர்வசனிக் சபை 1870, பூனா சர்வசனிக் சபை வந்துட்டு 1870 சரிங்களா. அதே மாதிரி தக்கான கல்விக் கழகம் பார்த்தா அப்படின்னா 1884 வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. விதவை மறுமண சட்டம்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1856. இந்த மூணுமே, அதாவது விதவை மறுமண சங்கம், புனே சர்வசனிக் சபை, தக்கான கல்விக் கழகம், இந்த மூணுமே யாருடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய எம்ஜி ரானாடே அவர்களுடைய தொடர்புடையது தாங்க சரிங்களா. இந்த விதவை மறுமண சட்டம் நிறைவேற முக்கியமான காரணமாக இருந்தவர் யாருன்னு பார்த்தாங்க, நம்மளுடைய ஈஸ்வர் சந்திரா வித்யாசாகர். அவர் தான் வந்து அதுக்கு காரணமா இருப்பாரு. அவர் தான் யாரு, நவீன வங்காள உரைநடையின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் சரிங்களாங்க. ஓகே, அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா 4, 3, 2, 1 ஆப்ஷன் ஏ தான் நமக்கு மிக சரியான விடையா இருக்கு. கொஸ்டின் நம்பர் 2க்கு ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்து 3வது கேள்வி பாருங்க. தர்ம பரிபாலன யோகம் சரிங்களா. தர்ம பரிபாலன யோகம் என்னும் அமைப்பை வந்து உருவாக்கியவர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. யாரு தான் பார்த்தா அப்படின்னா நம்மளுடைய நாராயண குரு தாங்க சரிங்களா. இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தா அப்படின்னா நாராயண குரு அவர்கள் தான். இவர் வந்து கேரளா மாநிலத்தை வந்து சேர்ந்தவங்க. இவங்க தான் பார்த்தோம்னா இந்த ஒடுக்கப்பட்டோர் சரிங்களா. இவரா இருக்கட்டும், இவரை பின்பற்றின ஐயன் காளியாக இருக்கட்டும், இவரை பின்பற்றினவர் தான் யாரு அப்படின்னா ஐயன் காளியா இருக்கட்டும், 2 பேருமே பார்த்தா அப்படின்னா இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், அதாவது அவங்களுக்காகவே பார்த்தா அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணிச்சிருப்பாங்க. தர்ம பரிபாலன யோகம் அப்படின்ற அமைப்பை உருவாக்கினவர் வந்துட்டு நாராயண குரு. நம்முடைய நாராயண குருவால் ஊக்கம் பெற்றவர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. நாராயண குருவால் ஊக்கம் பெற்றவர் தான் யாரு அப்படின்னா ஐயன் காளி அவர்கள். அவர் என்ன இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சாதுஜன சரிங்களா, சாதுஜன பரிபாலன சங்கம் அல்லது இயக்கம் அப்படின்னு ஒன்னா வந்து ஆரம்பிச்சிருப்பாரு சரிங்களா. சாதுஜன பரிபாலன சங்கம் அப்படின்னு வந்து ஐயன் காளி அவர்கள் வந்து அமைச்சிருப்பாங்க. இது வந்து பார்த்தா அப்படின்னா பரிபாலன யோகத்தை ஆரம்பிச்சவர் வந்து நாராயண குரு. நாராயண குருவை வந்து ஃபாலோ பண்ணவர் தான் யார் அப்படின்னா ஐயன் காளி சரிங்களா. நாராயண குருவால் ஊக்கம் பெற்றவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. யார் அப்படின்னா ஐயன் காளி. ஐயன் காளியால் தோற்றுவிக்கப்பட்டதான் பார்த்தா அப்படின்னா சாதுஜன பரிபாலன சங்கம் அப்படின்றது சரிங்களாப்பா. ஓகே, அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா அன்னிபெசன்ட் அம்மையார் சரிங்களா. நமக்கு வந்து தெரியும் பிரம்மஞான சபைக்கு சென்னை அடையாறுல வந்து பார்த்தா அப்படின்னா நிறுவப்பட்டிருக்கோம். அதுல வந்து பார்த்தா அப்படின்னா அதுக்கு வந்து தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா அன்னிபெசன்ட் அம்மையார். இவங்களுடைய இதழ்கள் 2 இதழ் ரொம்ப முக்கியமான இதழ் என்னன்னு பார்த்தோம்னா நியூ இந்தியா காமன்வீல் அப்படின்னு 2 இதழ்கள் சரிங்களா. நியூ இந்தியா காமன்வீல் அப்படின்னு 2 இதழ்கள் வந்து அன்னிபெசன்ட் அம்மையாருடைய முக்கியமான 2 இதழ்கள் வந்து இருக்குது சரிங்களா. ஓகே, அதே மாதிரி சாவித்திரிபாய் சரிங்களா. இந்த சாவித்திரிபாயை பொறுத்தளவுக்கு பார்த்தா அப்படின்னா யாரு சாவித்திரிபாய் யாருன்னா ஜோதிபாய் பூலேவுடைய மனைவி தான் சாவித்திரிபாய் அம்மையார் அவர்கள். ஜோதிபாய் பூலேயை பொறுத்தளவுக்கு பார்க்கணும் அப்படின்னா அவங்க வந்து 1827 மகாராஷ்டிராவில் வந்து பிறந்திருப்பாங்க. 1827 மகாராஷ்டிராவில் வந்து பிறந்திருப்பாங்க. 1852 சரிங்களா, 1852 வந்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா புனேல வந்து பார்த்தா அப்படின்னா ஒடுக்கப்பட்டவருக்கான முதல் கல்விக்கூடத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. யார் அப்படின்னா ஜோதிபாய் பூலே அவர்கள் தான் புனேல சரிங்களா. ஒடுக்கப்பட்டவருக்கான முதல் கல்விக்கூடம், அதாவது ஒரு ஸ்கூலை வந்து 1852 புனேல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. யார் அப்படின்னா ஜோதிபாய் பூலே. ஜோதிபாய் பூலேவுடைய மனைவி தான் யார் அப்படின்னா சாவித்திரிபாய் பூலே அவர்கள். இவருடைய இயக்கம் என்ன இயக்கம் அப்படின்னு கேட்பாங்க. ஆத்வானந்த சோதக் சமாஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆத்வானந்த சோதக் சமாஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஜோதிபாய் பூலேவால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம். அதையும் நம்ம இந்த இடத்துல வந்து தெரிஞ்சுக்கணும். கொஸ்டின் நம்பர் 3க்கு ஆப்ஷன் ஏ நாராயண குரு. அடுத்து கேள்வி நம்பர் 4 பாருங்க. ஓகேப்பா, இது வந்து பார்த்தா அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விதான், ஆனா பேசிக்கான ஒரு கேள்வியும் கூட சரிங்களா. ஓகே, பார்க்கலாம். பிரம்மஞான சபையை தோற்றுவித்தவர் ராஜாராம் மோகன் ராய். படிச்சாச்சு. 1828 ஆகஸ்ட் 20ஆம் தேதி ஆரம்பிச்சிருப்பாரு. ஆகஸ்ட் 20ஆம் தேதி. அதுக்கு அடுத்த வருஷம், அதாவது 1829 தான் சதி ஒழிப்பு சட்டம் யாரால நிறைவேற்றப்பட்டிருக்கோம், வில்லியம் பெண்டிங் பிரபாவால் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஆரிய சமாஜம் வந்து பார்த்தோம்னா 1875 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. 1875 யாரு ஆரம்பிச்சிருப்பாங்கப்பா, தயானந்த சரஸ்வதி அவர்கள் தான். அதுக்கடுத்து பிரம்மஞான சபை சரிங்களா, ஆல்காட் மேடம் பிளவாட்ஸ்கி அவங்களால வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க வந்து அமெரிக்காவில் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிப்பாங்க. அதுவும் எப்பதான் பார்த்தா அப்படின்னா 1875 தான்.
அதுக்கடுத்து ராமகிருஷ்ண மடம். இது வந்து பார்த்தா அப்படின்னா எப்பப்பா ராமகிருஷ்ண மடம்? ராமகிருஷ்ண மடம் வந்து யார் தான் ஆரம்பிப்பாங்க பார்த்தோம்னா விவேகானந்தர் அவர்களால் தான் ராமகிருஷ்ண மடம் வந்து ஆரம்பிப்பாங்க. இந்த பிரம்மஞான சபை 1875 வந்து அமெரிக்காவில் வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கடுத்து 1886 அதனுடைய தலைமையகம் வந்து சென்னை அடையாற்றில் வந்து என்ன செய்யிருப்பாங்க, அடையாருக்கு வந்து மாற்றி வந்து இருப்பாங்க. அதுவும் நமக்கு தெரிஞ்சதுதான். சரிங்களாப்பா, அதையும் வந்து பார்த்துக்கிறோம். அப்ப எல்லாமே என்ன செஞ்சிருக்காங்கப்பா, நேராக தான் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, பிரம்மஞான சபை ராஜாராம் மோகன் ராய், ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி, பிரம்மஞான சபை மேடம் பிளவாட்ஸ்கி அண்ட் ஆல்காட், ராமகிருஷ்ண மடம் விவேகானந்தர் அவர்கள். சரிங்களாப்பா, அதே மாதிரி பார்த்தோம்னா விவேகானந்தருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்கப்பா. சரிங்களா, நரேந்திரநாத் தத்தா அப்படின்றது, நரேந்திர தத்தா அப்படின்றதான் அவருடைய இயற்பெயர். சரிங்களா, இதுல வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா அப்படின்னா 1893 சிகாகோல நடைபெற்ற மாநாடு. சரிங்களா, சிகாகோல நடைபெற்ற மாநாட்டுல யார் உரையாற்றிருப்பாங்க அப்படின்னா விவேகானந்தர் அவர்கள் வந்து உரையாற்றிருப்பாங்க. என்ன உரையாற்றிருப்பாங்க, என்ன டைட்டில் வந்து உரையாற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்து மதம். சரிங்களா, இந்து மதத்தை பத்தியும் அந்த பக்தி மார்க்கம் எப்படியெல்லாம் இருக்கு, இந்து மதத்துல வந்து எப்படியெல்லாம் பக்தி மார்க்கம் வந்து இருக்கு அப்படின்ற டைட்டில் வந்து என்ன செஞ்சிருப்பாரு நம்மளுடைய விவேகானந்தர், அதாவது நரேந்திர தத்தா என்று இயற்பெயரை கொண்ட விவேகானந்தர் வந்துட்டு 1893 சிகாகோ இந்து மாநாடு, சமய மாநாடு, சிகாகோ இந்து சமய மாநாட்டில் வந்து உரையாற்றிருப்பாரு. சரிங்களா, அதுக்கப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா விவேகானந்தர் வந்துட்டு உலகளவுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக ஆனார். சரிங்களா, அதையும் இந்த இடத்துல வந்து தெரிஞ்சுக்கணும். கொஸ்டின் நம்பர் 4க்கு நேராக தான் இருக்குது. 1 2 3 4. சரிங்களாப்பா, ஓகே. அடுத்த 5வது கேள்வி. ஓகேப்பா, இப்பதான் பார்த்தோம் ஆத்மநைந்தா சபை. இந்த சபை வந்து அது வந்து பார்த்தது வந்துட்டு என்ன சபை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து வேற, இது வந்து வேற. சரிங்களா, நமக்கு வந்து சோதிபாய் பூலே சத்யஜோதக் சமாஜ் அப்படின்னு பார்த்துருப்போம். சரிங்களா, சோதிபாய் பூலே வந்து சத்யசோதக் சமாஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. இப்ப ஆத்வானைந்தா சபை யாருன்னா நம்மளுடைய அயோத்திதாசர் அவர்கள் தான். சரிங்களா, அதே மாதிரி கால்டுவெல் நமக்கு தெரியும் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற நூலை வந்து எழுதியிருப்பாரு. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற நூலை வந்து எழுதியிருப்பாரு. அதே மாதிரி உலக மொழிகள் முற்றிலும் அழிந்து விட்டால், ஒருவேளை அழிஞ்சு போச்சு அப்படின்னா திருக்குறள் நமக்கு வந்து திருவள்ளுவனுடைய திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் அதை மீட்டு விடலாம் அப்படின்னு யார் சொல்லிருப்பாங்க, நம்மளுடைய கால்டுவெல். தமிழ் மொழி முற்றிலும் அழிந்து விட்டாலும் அதை வந்து மீட்டலாம். எது மூலமா மீட்டலாம், திருக்குறள் மூலமாகவும் கம்பன் காவியமும் இருந்தால் மீட்டலாம் அப்படின்னு கால்டுவெல் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற ஒரு நூலை வந்து எழுதியிருப்பாரு. தமிழ் மொழி வந்து வடமொழியின் மகள் என்று, அது வந்து தனித்துவமான மொழி அப்படின்னு யாரும் சொல்லியிருப்பாங்க, கால்டுவெல் அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா தாயுமானவர் திருமறைக்காடு, அதாவது வேதாரண்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமறைக்காட்டுல வந்து யார் பிறந்திருப்பாங்க, தாயுமானவர் வந்து பிறந்திருப்பாரு. கேடிலி அப்பர், கெசவள்ளி அம்மையார் அவங்களுடைய அப்பா அம்மா பேரு. சரிங்களாப்பா, திருமறைக்காட்டு புராணம் அப்படின்றத யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா தாயுமானவர் அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க. திருப்பாடல் திரட்டு. சரிங்களா, அந்த மாதிரி நூல்கள் எல்லாமே தாயுமானவர்கள் அவர்களால் தான் எழுதப்பட்டிருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா வள்ளலார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. வள்ளலார் அவர்கள் தான், வள்ளலார் அவர்களால் தான் பார்த்தோம் அப்படின்னா வடலூர்ல இருக்கக்கூடிய சத்திய தர்ம சாலையை நிறுவியவர் யார் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய வள்ளலார் அவர்கள் தான். சரிங்களா, வள்ளலார் அவர்களை பத்தி நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. சரிங்களா, அடுத்து அயோத்திதாச பண்டிதர். இவர் பார்த்தா அப்படின்னா இவருக்கு ஒரு 3-4 வருஷம் முக்கியமான வருஷங்கள் இருக்குப்பா. சரிங்களா, பார்க்கலாம் அது என்னன்னு பார்க்கலாம். அயோத்திதாச பண்டிதரை பொறுத்த அளவுக்கு முதல் வருஷம் 1882. சரிங்களா, திராவிடர் கழகத்தை வந்து உருவாக்குறாரு. சரிங்களா, திராவிடர் கழகம். அதுக்கடுத்து 1885 திராவிட பாண்டியன் அப்படின்ற இதழ். சரிங்களா, திராவிட பாண்டியன் அப்படின்ற இதழை வந்து 1885 வந்து உருவாக்கி இருப்பார். அதுக்கடுத்து 1891 சரிங்களா, 1891 திராவிட மகாஜனம், திராவிட மகாஜன சங்கம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருப்பாரு 1891. அதுக்கடுத்து 1907 ஒரு பைசா தமிழன். சரிங்களா, ஒரு பைசா தமிழன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதழை வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த இதழ் பிற்காலத்துல தமிழன் அப்படின்னு பேர் மாற்றிருப்பாரு. சரிங்களா, தமிழன் அப்படின்னு என்ன செஞ்சிருப்பாரு, பேர் மாற்றம் வந்து செஞ்சிருப்பாரு. சரிங்களா, இந்த 4 வருஷங்கள் வந்து இவரை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான வருஷமாக பார்க்கப்படுகிறது அயோத்திதாசர். சரிங்களா,
இதுல வந்து பார்த்தா அப்படின்னா 1882 திராவிட மகாசன சபை அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்பாரு. 1895 திராவிட பாண்டியன் அப்படின்ற இதுல வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. 1891 வந்து திராவிட மகாசன சபை அப்படின்னு ஆரம்பிச்சு இதற்கான முதல் மாநாடு வந்து நீலகிரியில வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாருப்பா. சரிங்களா, முதல் மாநாடு வந்து நீலகிரியில வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு. இவர் வந்து பார்த்தோம்னா சாதி மறுப்பு திருமணம் வந்து செய்து கொண்டவர். நீலகிரியில் வாழக்கூடிய தோடரின மக்களுக்காகவும் அதே மாதிரி அந்த தேயிலை பறிப்போர், மர வேலை செய்யறவங்க, அந்த மாதிரியான வேலை செய்யறவர்களுக்கு எல்லாமே இருக்கக்கூடிய வன்கொடுமைக்கு எதிராக வந்து குரல் கொடுத்தவர் தான் யாரு அப்படின்னா அயோத்திதாசர். இந்த திராவிடம் அப்படின்னு சொல்லுக்கு வந்து அடித்தளமிட்டவர் யார் தான் அப்படின்னா அயோத்திதாசர் தான். சரிங்களா, அவரோட பார்த்தோம்னா திராவிடர் 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 அப்படின்னு வரும். சரிங்களாப்பா, கொஸ்டின் நம்பர் 5 ஆப்ஷன் ஏ. அடுத்து 6வது கேள்வி. சரிங்களா, ஓகே பார்க்கலாம். 6வது கேள்வி ரொம்ப ஷார்ட்டா இது பார்த்துலாம், ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி தான். ஐயாவளி யாருப்பா? ஐயா வைகுண்ட சுவாமிகள் அவர்கள். திருவருட்பா யாருப்பா? ஜீவகாருண்ய பாடல் நம்ம இப்பதான் பார்த்தோம். வள்ளலார் மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம், திருவருட்பா இந்த மாதிரி எல்லாம் எழுதியிருப்பாரு. யாருதான் அப்படின்னா நம்முடைய வள்ளலார் அவர்கள் தான். 5 4 பாபா தயால்சன் யாருப்பா? நிரங்காரி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணவர் பாபா தயால்தாஸ் அவர்கள். சரிங்களா, இது கேட்பாங்கப்பா. சரிங்களா, நிரங்காரி இயக்கம் வந்து பாபா தயால்தாஸ் அவர்கள். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இப்பதான் பார்த்தா விதவை மறுமண சீர்திருத்த சட்டத்தை கொண்டு வந்தவர் தான் ஈஸ்வர வித்யாசாகர் அவர்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தேவேந்திரநாத் தாகூர் ஆதி பிரம்மா சமாஜம் இப்பதான் பார்த்தோம். நமக்கு வந்து ரவீந்திரநாத் தாகூரோட தந்தையாக இருக்கக்கூடிய தான் தேவேந்திரநாத் தாகூர் அவர்கள். அவருக்கு பின்னாடி வந்தவர் தான் யார் அப்படின்னா கேசவ சந்திரசேன். கேசவ சந்திரசேன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தனியா ஒரு அந்த சீக்கிரமா மாற்றங்களை வேணும் அப்படின்னு நினைக்கிட்டு போயிருப்பாங்க. அதுக்கு பிறகு அவர் புதுசா ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. இவர் சபை வந்து எப்படி அமைக்கப்படும்? ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு அழைக்கப்படும் அப்படின்றதையும் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். கொஸ்டின் நம்பர் 6க்கு பார்த்தோம் அப்படின்னா 5 4 3 2 1 ஆப்ஷன் பி பாம்பே நமக்கு மிக சரியான உடையா இருக்குது. சரிங்களாப்பா, ஓகே. அடுத்து 7வது கேள்வி பாருங்க. வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் பெரும்பாலும் கார்பன் மோனாக்சைடு வடிவில் உள்ளது அப்படின்னு கொடுக்குறாங்க. நமக்கு வந்து இந்த கார்பன் மோனாக்சைடு கிடையாது. வளிமண்டலத்தில் வந்து கார்பன் வந்து பெரும்பாலும் எப்படி தான் இருக்கு அப்படின்னு பார்த்தா அப்படின்னா எப்படி பாருங்க, கார்பன் டை ஆக்சைடா தான் இருக்கும். கார்பன் டை ஆக்சைடா இருக்கும். இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் பசுமை இல்ல வாயு அப்படின்னு அழைக்கப்படுதுப்பா. சரிங்களா, இந்த கூற்று சரியா இருக்குது, இந்த கூற்று தவறாக இருக்குது. சரிங்களா, வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் பெரும்பாலும் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடாக இருக்கும். இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் பசுமை இல்ல வாயு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. சரிங்களாப்பா, ஓகே. அப்ப கூற்று வந்து தவறு, காரணம் சரியாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. காரணம் சரி. இதுல வந்து பார்த்தா அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடுடைய அழுத்தம் அதனுடைய அளவு வந்து அதிகமாகும் பொழுதுதான் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா நமக்கு வந்து பூமி வெப்பமாகுது. இந்த பசுமை இல்ல வாயு அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது. கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகமாகும் பொழுதுதான். சரிங்களாப்பா, அதையும் தெரிஞ்சுக்கணும். கொஸ்டின் நம்பர் 7க்கு ஆப்ஷன் டி டெல்லி. அடுத்து 9வது கேள்வி ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி தான். ஆனால் நமக்கு தேர்வுக்கு வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வியிலிருந்து நமக்கு எடுத்து வந்திருக்கோம். உலக நீர் தினம் எப்போ அப்படின்னு கேட்குறாங்க. எப்பப்பா? மார்ச் 22 தான். சரிங்களா, நமக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியும். மார்ச் மாசத்துல 20 21 22 23 24 இந்த 4 இது வந்து தொடர்ச்சியா வந்து இருக்குது. சரிங்களா, இது வந்து சிட்டுக்குருவி தினம், உலக சிட்டுக்குருவி தினம். 21 பார்த்தா அப்படின்னா காடுகள் தினம். 21 வந்து உலக காடுகள் தினம். 22 வந்து உலக நீர் தினம் அல்லது தண்ணீர் தினம். சரிங்களா, எப்படி வேணா வச்சுக்கோங்க, உலக தண்ணீர் தினம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா என்னப்பா? வானிலை தினம், உலக வானிலை தினம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா காசநோய் தினம். சரிங்களா, சிட்டுக்குருவிக்கு காட்டுல தண்ணி இல்லாதனாலையும் வானிலை சரியில்லாதனாலையும் காசநோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. சரிங்களா, இந்த 5 20 21 22 24 சரிங்களா முக்கியமான தினங்கள். நமக்கு தேர்வு நோக்கில இதையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா, கொஸ்டின் நம்பர் 8க்கு ஆப்ஷன் பி பாம்பே. அடுத்து 9வது கேள்வி. ஓகே, வவ்வால் குளிர்கால உறக்கம் கொண்டது அப்படின்னு கொடுக்குறாங்க. வவ்வால் வந்து பார்த்தோம் அப்படின்னா குளிர்கால உறக்கம் கொண்டது தான். சரிங்களா, அது வந்து நமக்கு என்ன கேட்குறாங்கப்பா? சரியானது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வவ்வால் வந்து குளிர்கால உறக்கம் கொண்டது சரிதான். அதே மாதிரி கோடைகால உறக்கம் எதுப்பா? கோடைகால உறக்கம் ஆமை. சரிங்களா, அதையும் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். வவ்வாலுக்கு பார்வை திறன் கிடையாது அப்படின்னு கொடுக்குறாங்க. வவ்வாலுக்கு பார்த்தா அப்படின்னா
பார்வைத்திறன் இருக்கு. அது எப்படின்னு பார்த்தா அப்படின்னா பார்வைத்திறன் இருக்கு கிடையாது அப்படின்னு கொடுக்குறாங்க. பார்வைத்திறன் வந்து இருக்கிறது. அதை வச்சு தான் என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் வந்து நிறைய இதை வச்சு அந்த பூச்சிகளை வேட்டையாடுறதுக்கு உணவு தேட வந்து வவ்வால்கள் வந்து குற்றொலின்னு கொடுத்துருக்காங்க. குற்றொலி கிடையாது, மீ ஒலி. சரிங்களா, மீ ஒலியை வந்து பயன்படுத்தும். கண்ணு இருக்கும், கண்ணு இல்லாமலாம் இல்லை. வவ்வாலுக்கு வந்து பார்வைத்திறன் இருக்கிறது. பூச்சிகளை வேட்டையாடுறதுக்கு உணவுகளை தேடுறதுக்கு வவ்வால் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா அந்த மீ ஒலிகளை வந்து பயன்படுத்தும். சரிங்களாப்பா. மனிதன் கேட்கக்கூடிய அளவு 20 ஹெர்ட்ஸ் டு சரிங்களா, செவித்திறன் வந்து 20 ஹெர்ட்ஸ் டு 20,000 ஹெர்ட்ஸ், 20 டு 20,000 ஹெர்ட்ஸ். இந்த 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே போச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா குற்றொலி அப்படின்னு சொல்லுவான். 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே போச்சுன்னா குற்றொலி அப்படின்னு, 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே போச்சு அப்படின்னா அதை வந்து மீ ஒலி அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். மீ ஒலி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களாப்பா. ஓகே, அப்போ சரியானது பார்த்தோம்னா 1 மட்டும் தான் நமக்கு சரியாக கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 9க்கு ஆப்ஷன் பாம்பே 1 மட்டும் சரி. வவ்வாலுக்கு பார்வைத்திறன் இருக்கிறது, பூச்சிகளை வேட்டையாட உணவு தேடுறதுக்கு மீ ஒலிகளை வந்து பயன்படுத்துகிறது. சரிங்களாப்பா. கொஸ்டின் நம்பர் 9க்கு பாம்பே. அடுத்து 10வது கேள்வி, தவறானதை காண்க அப்படின்னு கொடுக்குறாங்க. சரிங்களா, பார்க்கலாம். மண்புழுக்கள் அன்னலிடா தொகுதியை சார்ந்தது. மிக சரியானது தான்ப்பா. சரிங்களா, நமக்கு வந்து இந்த வலைதசு புழுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்னலிடா தொகுதியை வந்து சேர்ந்தது தான் மண்புழு. அதுக்கடுத்து பார்த்தா அப்படின்னா மண்புழுகள் வந்து கோடை காலத்துல உறக்கத்தை மேற்கொள்கிறது. சரிங்களா, அந்த அதிகப்படியான வெப்பத்தை இது பண்றதுக்காக என்ன செய்யுது அப்படின்னா கோடை காலத்துல உறக்கத்தை வந்து மேற்கொள்கிறது. அதுவுமே சரியா தான் கொடுத்துருக்காங்க. மண்புழுவிற்கு உகந்த வெப்பநிலை 60 டிகிரி செல்சியஸ் முதல் 80 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. தவறு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது என்ன செஞ்சிடும், வெம்பி வெட்டியாவில் செத்து போயிடும். சரிங்களா, 60 டிகிரி டு 80 டிகிரி தான், ஆனால் ஃபேரன் ஹீட்டில். சரிங்களா, 50 டிகிரி ஃபேரன் ஹீட் டு செல்சியஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா மண்புழுவிற்கு கண்கள் உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, மண்புழுவுக்கு வந்து கண்கள் கிடையாதுப்பா. சரிங்களா, மண்புழுக்கு வந்து கண்கள் வந்து கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தா அப்படின்னா அப்போ இந்த 3, 4 தவறாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அடுத்து பார்க்கலாம். மண்புழுக்கள் ஒளியை அதிக அளவு உணரும் திறன் கொண்டது அப்படின்னு கொடுக்குறாங்க. மண்புழுக்களை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா லைட்டை வந்து அதிக அளவு உணரக்கூடிய தன்மை வந்து கொண்டிருக்குது. அதுவுமே சரியாக தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, தவறானதான் கேட்குறாங்க. 3, 4 மட்டும் தவறாக இருக்குது. ஆப்ஷன் ஏல வந்து அதுக்கான விடை வந்து ஏல வந்து இருக்குது. சரிங்களாப்பா. ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து மொத்தம் வந்து 10 கேள்விகள் பார்த்துருக்கோம். சரிங்களா, இந்த டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த நமக்கு வந்து 19ஆம் நூற்றாண்டின் சமய சீர்திருத்த அந்த கருத்துக்கள் அந்த தொடர்பாக பிரம்மஞான சபை, பிரார்த்தனை சமாஜம், பிரம்ம சமாஜம் சொல்லக்கூடிய ஆரிய சமாஜம், இது ஃபுல்லாமே கண்டிப்பா வந்து நமக்கு தேர்வுகளில் கேட்கக்கூடிய ஒரு பாடப்பகுதி. ஸோ நல்லா வந்து பாருங்க, கண்டிப்பான முறையில் வரக்கூடிய தேர்வுல வெற்றி அடையலாம். சரிங்களா, அதே மாதிரி நமக்கு வந்து ஜூன் 3ஆம் தேதி வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஐக்கான புது பேஜ். சரிங்களா, நமக்கு ஆஃப்லைனில் வந்து எஸ்ஐக்கான புது பேஜ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண இருக்கிறோம். அதனால் வந்து எல்லா மாணவர்களும் வந்து தேவையான மாணவர்கள் வந்து கலந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் தேவையோ கேட்டுக்குங்க. சரிங்களா, அதே மாதிரி நமக்கு ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. தேவையான மாணவர்கள் வந்து சரியாக வந்து பயன்படுத்திக்கங்க. சரிங்களாப்பா. ஓகே, அடுத்த தேர்வில் வந்து சந்திக்கலாம். உங்களுடைய வெற்றிக்காக எங்களது கணியன் குழுமம் தொடர்ந்து பயணிக்கும். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.